ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சீன் பற்றின ஒரு விஷயம் தகவல் வந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி இந்த டிக்கெட்டு ஃபினாலே 5ல் ஒரு பெரிய சம்பவம், இல்லை 3 பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அதை நான் நேற்று நைட்டே கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிக்கெட்டு ஃபினாலே 5 பயங்கரமான ஒரு சண்டை. அதை ப்ரொமோ 3லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் சரியான ஒரு சண்டை நடந்திருக்கும். அது கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்டிவிட்டி ஏரியாலையா இல்லை கார்டன் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கார்டன் ஏரியாவில் நடந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ பாலை அடிக்கிறது போல இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி இப்படி கையை வச்சு இப்படி நிற்கிறாரு. கரெக்டாக அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் அந்த பால் படுது போல இருக்குது. வழியில் துடிக்கிறாரு, கீழே விழுறாரு. பயங்கரமாக இருக்குது. சாண்டாலாம் பயங்கரமாக அது அவங்களுக்கு தாங்க முடியல பொழுது செம்மையாக அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி நம்ம விக்ரம் அடித்த இதில் இவங்க திவ்யாவோட மூஞ்சில் போட்டு அதுவும் ஒரு பெரிய ஒரு சண்டையாயிருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி மேலேயே கமருதீன் அடித்த பந்து மேலே விழுந்திருக்குன்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது. அதை பற்றின டீட்டெயில் இன்னுமே அதை பெருசாக உண்மைத்தன்மையாக தெரில. ஆனால் வந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் பார்வதி அந்த டாஸ்க்கை வின் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் நியூஸு. வின் பண்ணி 9 பாயிண்ட் அடித்து அதுக்கப்புறமா கமருதீன் அதுக்காக போய் சாரி கேட்குற விஷயங்களும் நடந்ததாக நியூஸஸ்லாம் வருது. என்ன எப்படி நடக்க போது தெரியல. ஆனால் பார்க்கும்போது சபரி அப்படி துடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாதாரணமாகவே சும்மா அடிப்பட்டாவே செம்ம ஒலி எடுக்கும். ஒரு பால் படும்போது நினச்சி பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சபரி ஒரு நல்ல ஒரு மனிதர், சரிங்களா? சூப்பரான ஒரு ஆள். இப்போ தான் நல்லா எல்லா டாஸ்க்கையும் சூப்பராக, அதாவது சைலண்ட்டாக வராரு. இவர் டாஸ்க் பண்ணுற மாதிரி தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டே வராரு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு வருத்தமாக இருக்குது. பட் அவர் நல்லா தான் இருக்கார். அதை நீங்கள் அதே ப்ரொமோ 3ல் பார்த்தாவே தெரியும். விக்ரம் பேசிட்டு கடைசியில் சபரிக்கிட்ட தான் சொல்லியிருப்பார். ஸோ டாஸ்க்காக முடிஞ்சிருச்சு, அவருக்கும் கொஞ்சம் சேஃபாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தெரியுது. பட் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு செம்மொழி எடுக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலே சபரி ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு போகிற போக்கு பார்த்தா கண்டிப்பாக சபரி தான் டிக்கெட்டு ஃபினாலே அடிப்பார்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது வரைக்கும் 5 டாஸ்க் முடிஞ்சிச்சு. 5ல் டாப்பில் சபரியும், 2வது விஜய் பார்வதி, 3வது நம்ம கமருதீன் அவர்களும் தான் இருக்காங்க. பார்வதியும் கமருதீன் சேம் பாயிண்ட்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சபரி ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.